சிம்பிளாக ஹெல்த்தியாக 10 நிமிஷத்தில் ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம ப்ரான் சுக்கா பண்ண போகிறோம். நான் வந்து டைகர் ப்ரான் வச்சு பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கணும். விதைகள் இல்லாமல் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுலேயே வந்து மிளகாய் தூள் போட்டுக்குவோம், மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேட் வந்து கம்மியாக தான் இருக்கும், லோ கலோரின்னு சொல்லலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ வந்து அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, சோம்பு, இதுக்கப்புறமா வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இவ்வளோதான். இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் மாதிரி அரைச்சிக்கணும். இந்த ப்ரானில் வந்து பார்த்திங்கன்னா ஒமேகா 3 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் B12 இதெல்லாமே நிறையா இருக்குது. ஸோ இந்த பொடியை வந்து அப்படியே தனியாக வச்சலாம். இப்போ எண்ணெயும் நெய்யும் ஊற்றணும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு. பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி, பூண்டு விழுத போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது நல்லா ரோஸ்ட் ஆனால் தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், வெங்காயத்தோட டேஸ்ட். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் கூட நீங்கள் போடலாம். இப்போது அந்த ப்ரானை வந்து மேரினேட் பண்ணி வச்ச ப்ரானை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட இது குக் ஆகிறதுக்கு 5லேருந்து 7 நிமிஷம் தான் தேவைப்படும். இந்த ப்ரானில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், செலீனியம், ஜிங்க் எல்லாமே நிறையா இருக்குது. இப்போ வந்து இதில் கறிவேப்பிலை போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷமாக நான் ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரானில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரானை ரொம்ப குக் பண்ணோம் அப்படின்னா ரப்பரியாக மாறிடும். ஸோ நான் சொன்ன மாதிரி 8 நிமிஷம் தான். ஸோ கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் இது வந்து நல்லா ரெட்டாக மாறிடும். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சுக்கா மசாலா அதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரானை சாப்பிட்றதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டீத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. நான் சொன்ன மாதிரி போன், மினரல்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால தைராய்டு வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைகர் ப்ரான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்போர்ட்ஸில் இருக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இதை கொடுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா நான் போட்டுட்டேன். இந்த மசாலாவோடையே சேர்ந்து இது நல்லா வறுபடணும். இன்னும் ஒரு 3 நிமிஷம் நமக்கு தேவைப்படும். அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அந்த மசாலாவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நல்லா கோட்டான மாதிரி ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டானதுன்னு சொல்லலாம். இது வந்து 2 விதமாக பண்ணலாம். இதோடையே சேர்த்து தேங்காய் அரைச்சிட்டும் பண்ணலாம். நீங்கள் கிரேவியாக வேணும் அப்படின்னா தேங்காவை ஃபைனலாக ஊற்றிடுங்க. ஒரு தேங்காய் பால் கிரேவி மாதிரி இருக்கும், சுக்கா கிரேவி. ஃபைனலாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ், உப்பு, அதுக்கப்புறம் நெய் வந்து போடுவோம். நெய் எந்த அளவுக்கு போடுறோமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். கறிவேப்பிலை வந்து ஃப்ளேவருக்காக போடணும். ஒரு கையளவு கொத்தமல்லி தழை வந்து நம்ம கடைசியில் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்நாக்ஸாக கூட நம்ம வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ஒரு மத்தியான வேலையில். ஸோ நெய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். பட்டர் பிடிக்குன்னா நீங்கள் பட்டர் கார்லிக் ப்ரான் மாதிரி பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், மூடி வச்சு 2 நிமிஷம். இப்போ ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு நமக்கு. ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல்லையுமே இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்டுங்கிற வெப்சைட்டை 19 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். அதுலேயுமே 8000 ரெசிபிஸ் இருக்குது. எல்லாமே வெஜிடேரியன் ரெசிபிஸ் தான். இதில் முக்கியமானது இந்த ப்ரானில் வந்து ஒரு பிளாக் கலர் நார் இருக்கும் மேலே. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. நான் ரிமூவ் பண்ணியே வாங்கினதுனால ஈஸியாக இருந்துச்சு.